வணக்கம் மக்களே! தலைக்கறி செய்யலாம் வாங்க. இது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். குண்டான்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாம் போட்டு அது வதங்குனது சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டா தலைக்கறிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் 1 போட்டேன். 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டேங்க. நான் வந்து 1 1/2 கிலோ கறிக்கு தான் இவ்வளோ மசாலா போடுறேன். நல்லா வதக்கிட்டு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி கம்மியாக போடுங்க. கறி வேகாது தக்காளி அதிகமாக போட்டோமுன்னா. நம்ம குக்கரில் செய்ய போகிறதில்ல, குண்டானில் தான் செய்ய போகிறோம். நல்லா வதங்குனது கறி போட்டுக்கோங்க. கறி போட்டு மஞ்சத்தூள் மட்டும் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு 1/4 மணி நேரம் அப்படியே மூடி வைங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு இது மாதிரி அந்த கறியில் வந்து தண்ணி இறங்கிடுச்சுன்னாவே கறி சீக்கிரமாக வெந்துடுங்க. குக்கரில் வச்சா டேஸ்ட்டே இருக்காது. நல்லா வெந்துடுச்சுங்க. அரை வேக்காடு வந்துடுச்சு. உப்பு மிளகாத்தூள் போட்டு வீட்டு மிளகாத்தூள் தாங்க. நல்லா இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இது வந்து வீட்டில் அரைச்ச மசாலாங்க. தலைக்கறிக்கு கறி மசாலா. பச்சை வாசனை போட்டோம் கலக்கட்டும். நாங்கள் தண்ணியாக தாங்க இறக்குவோம் தலைக்கறி. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மீன் குழம்பு மாதிரி ஆகிடும். நல்லா கறி வெந்து வந்துடுச்சுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கி இன்றைக்கி வந்து சாப்பாடு, ரசம், தலைக்கறிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குண்டானில் செஞ்சோம்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. உடம்பு நல்லா இல்லை.